Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. திரு பால ஸ்ரீனிவாசன் அவர்கள், அவங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர், சரியா? அதுக்கப்புறம் கம்பன் கழகத்தில் துணை செயலாளராக இருக்கார். கம்பன் கழகம் போயிருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய போட்டிகளுக்குலாம் போயிருப்பாங்க. ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிருப்பாங்க. அவரை இந்த இனிமையான காலை நேரத்தில் நமது பள்ளிக்கு அழைத்திருப்பது நாம் எல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு கரகோஷத்தோடு அவரை மீண்டும் வரவேற்போம். கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் சொன்னீங்க 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியும், நிறைய நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய பேச்சு போட்டியில் நான் அந்த காலகட்டத்தில் கல்லூரி நாட்களில் கலந்துட்டுருக்கேன். இதை நிறைய எக்கச்சக்கமாக நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது பல மேடைகளில் நான் சாரோட பேசியிருக்கேன். நிறைய மேடைகளில் சாரும் நானும் கலந்துக்கிட்டு நிறைய கம்பன் கழகமாக இருக்கட்டும், நிறைய மேடைகளில் ஒன்றா பேசிய அனுபவம் இருக்குது. அவர் எப்படின்னாக்கா ரொம்ப பழகுறது ரொம்ப எளிமையானவர், ரொம்ப சிம்பிள் பர்சன், எல்லாத்தையுமே நல்லா பேசுவார். உறவு மனப்பான்மை அவருக்கு நிறைய. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாராவது ஏதாவது தெரியல அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா அவர் அதே தலைப்பு, அது போட்டியாக தான் இருக்கும். போட்டியாக இருந்தால் நம்மளாம் ஹெல்ப் பண்ணுவோம், இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம பாயிண்ட்ஸ் நம்மளே வச்சுப்போம். ஆனால் சார் அப்படி கிடையாது. என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டு நம்மளுக்கு கூடுதல் தகவல்கள்லாம் சொல்லி கொடுத்து அவரும் பரிசு வாங்குவார், நம்மளையும் பரிசு வாங்க வைப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் படைத்தவர். எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கிளாப் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோ நல்ல குணம் அவர் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மாதிரி இருக்கிற மாணவர்களுக்குலாம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கார். அவங்க நிறைய பேர் பேசுறதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க. நிறைய மாணவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்து நல்லா பேசுகிறவங்களுக்குலாம் நிறைய மேடைகளை கொடுத்து அவங்களாம் வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனிதர், மனித நேயமிக்கவர். அவரையும் இன்று வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் ஒரு முறை வரவேற்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக அழகாக மகளிர் தினம் எப்படி உருவாச்சு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற பள்ளியின் முதல்வர் திருமதி சுமதி விஜய் மேம் அவர்களுக்கு நன்றி. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இலக்கிய கூடல், ஹம்சத்வனி, ஸ்ரீ சேஷாத்ரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இணைந்து நடத்தும் இந்த இலக்கிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு பால ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்க வருகை புரிந்து கொண்டிருக்கும் நம் பள்ளியின் தலைவர் திரு பா ஸ்ரீதர் பாபு சார் அவர்களை உங்களின் கரவொலியோடு மேடைக்கு அழைத்து மகிழ்கிறோம். தாய்மையின்றி தலைமுறை ஏது, பெண்கள் இன்றி இப்பிரபஞ்சம் ஏது. உலக மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இந்நிகழ்ச்சி அமைய இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துகள். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு பால ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள், துணை செயலாளர், சென்னை கம்பன் கழகம் அவர்களை சிறப்பு செய்திக்கும் தருணம். அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு நம் பள்ளியின் தலைவர் திரு பா ஸ்ரீதர் பாபு சார் அவர்களை அழைத்து மகிழ்கிறோம். புத்தக பரிசினை வழங்குமாறு நம் பள்ளியின் முதல்வர் திருமதி எல்வி சுமதி விஜய் மேம் அவர்களை அழைத்து மகிழ்கிறோம். நன்றி. எப்பொழுதும் நம் பள்ளியில் எந்த ஒரு இலக்கிய நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு முழு ஆதரவு அளித்து இந்த அரங்கில் இல்லை என்றாலும் மனதெல்லாம் இங்கு நிறைந்திருக்க
பள்ளியின் தாளாளர் திரு பாபுராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம் பள்ளியின் செயலாளர் திருமதி சங்கீதா ஸ்ரீதர் பாபு மேம் அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எது தொண்டு என்கின்ற தலைப்பிலே சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்திருக்கும் துணை செயலாளர் சென்னை கம்பன் கழகம் வழக்கறிஞர் திரு பால ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை உங்களின் கரவொலியோடு அழைத்து மகிழ்கிறோம். சிறப்புரை. பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவறுதான் உண்மை இருக்கணம் போயின யாவும் எழுபசும் பொச்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவியலும் இரவி தொழுது உன்னை வாழ்த்தி வணங்குதற்கின் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்திருக்கின்றோம் விழி துயில்கின்றனை என்னும் என் தாயே வியப்பிது காண் பள்ளி எழுந்து அருளாய். உலகம் முழுவதும் இன்று மகளிர் நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியினுடைய முதல்வர் வரவேற்புரையில் என்ன காரணத்திற்காக இன்று இந்த மார்ச் 8 உலக மகளிர் நாள், அதாவது சர்வதேசம் அப்படிங்கிற தமிழ் சொல் இல்லை, சர்வதேசம் என்றால் அனைத்து நாடுகளும் என்று பொருள். ஆகவே தமிழில் உலக நாடுகள் முழுவதும் மகளிர் நாளாக ஏன் கொண்டாடுகிறோம் என்கிற வரலாற்றினை அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த பள்ளி இந்த பகுதியில் வெளியில் வெகு தொலைவு சென்று படிக்க இயலாதவர்களுக்காக சில ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பெற்று இன்று தலைவராக விளங்குகிற திருவாளர் ஸ்ரீதர் பாபு ஐயா அவர்களினுடைய தந்தையார் பாபுராஜ் ஐயா அவர்கள் தாளாளராக இருந்து இந்த பள்ளியை நடத்தி வருகிறார்கள். கடந்த சில ஆண்டுகளில் ஒரு 2-3 நிகழ்ச்சிகளுக்கு நானும் இந்த பள்ளியில் வந்து உரை செய்திருக்கிறேன். இன்று என்னை இந்த அமைப்பிற்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் துணை தலைமை ஆசிரியர் மணி ஐயா அவர்கள், அவங்களுடைய துணைவியார் கணித ஆசிரியை ரேகா மணி அவர்கள் இங்கே அழைத்து வந்தார்கள். ஆனால் எனக்கு இந்த அழைப்பிதழில் ஒரு பெயரை பார்த்தேன், இந்த பள்ளியினுடைய முதல்வர். ஆனால் என் நினைவில் எந்த சிந்தனையும் இல்லை. சரி, யாரோ முதல்வராக இருக்கிறார்கள் என்று. பிறகு இங்கே வந்த உடனே உங்கள் துணை தலைமை ஆசிரியர் இவங்க தான் முதல்வர் என்று கை காமித்தார்கள். அப்புறம் தான் முகத்தை பார்த்தேன், எங்கேயோ பார்த்த முகம் போல் இருக்கிறதே என்று. அவர்கள் இளநிலை அறிவியல் படித்துக் கொண்டிருக்கும் போது பிஎஸ்சி பயாலஜி, நான் எம்ஏ கூட்டுறவியல் பொருளியல் சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தேன். என்னை காட்டிலும் ஒரு 5-6 அகவை இளையவர் அவர். அப்போது போட்டிகளுக்கெல்லாம் நாங்கள் செல்கிற வழக்கம். அன்றைக்கு எங்களோடு போட்டிக்கு வந்தவர் இன்று உங்களுடைய பள்ளியினுடைய முதல்வராக இருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், அன்றைக்கு கம்பன் கழகங்களில் பாரதியார் சங்கங்களில் போட்டிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் போட்டிகளுக்கு எங்களோடு வருவார். நாங்களும் போட்டிக்கு போவோம். அவர் பரிசு வாங்கி கொண்டு போவார், நாங்கள் கைதட்டி கொண்டு வருவோம். அந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக பேசிக் கொண்டிருந்தவர். இப்போது மணி அவர்கள், ரேகா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆத்திசூடி என்பது இந்த அமைப்பினுடைய பெயர். உங்களுடைய சேஷாத்ரி மெட்ரிக் பள்ளியும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இலக்கிய கூடல் என்கிற ஒரு அமைப்பு, நம்ம மணி அவர்கள், ரேகா அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து தொடங்கிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் சார்பாக அம்சவாகினி
ஹம்சவாணி என்கிற அமைப்போடு சேர்ந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய 76வது விழாவை இன்றைக்கு நடத்துகிறது. பள்ளிகளில் நடக்கக்கூடிய, கல்லூரிகளில் நடக்கக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு எது நட்பு, எது தொண்டு, எது பக்தி என்ற தலைப்புகளில் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் கல்லூரிகளில் இந்த அமைப்பு உங்களை போன்ற மாணவர்களுக்காக தெளிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நடத்துகிறது. பள்ளியில் படிக்கும்போது நமக்கு தெரியாது, ஏதோ கூப்பிட்டார்கள், நம்மை கூட்டத்தில் உட்கார வைத்தார்கள், வெயில் உட்கார்ந்தோம், காலையில் சாப்பிடாமல் வந்து உட்கார்ந்தோம், பசியாக இருக்கிறது, நேற்றெல்லாம் விளையாடினோம், இப்போ தூக்கம் வருகிறது, இதெல்லாம் இருக்கும். நானும் தூங்கினேன், நானும் பசியோடு இருந்தேன், நானும் பிடிக்காமலாம் வந்து உட்கார்ந்தேன். எப்ப? பள்ளி பருவம். இது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் களைந்து விட்டு, இதையெல்லாம் ஓரமாக ஒதுக்கிவிட்டு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மாணவர்களுக்கு வந்துவிடுமானால் அவர்கள் என்னென்னெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் இந்த பருவத்தில் தெரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்தில் உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள முடியும். அதற்கான நல்ல வாய்ப்பு இத்தகைய கூட்டங்கள். ஆகவே இத்தகைய கூட்டங்களை நடத்துகிற இந்த பள்ளி, பள்ளியின் தாளாளர், பள்ளியின் தலைவர், பள்ளியின் செயலாளர், பள்ளியின் முதல்வர், இந்த கூட்டம் நடத்துவதற்காக துணை நிற்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், மற்றவர்கள் அத்தனை பேருக்குமாக நீங்கள் உங்கள் கைதட்டல் வாயிலாக மிகுந்த மகிழ்ச்சியை பாராட்டிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் படிக்க வந்தோம், தேர்வு எழுதுகிறோம், மதிப்பெண் வாங்குகிறோம், பின்னாளில் நாங்கள் அந்த மதிப்பெண்ணை வைத்துக் கொண்டு ஒரு பணிக்கு சென்று விடுவோம் என்றெல்லாம் நினைப்பதை கடந்து இது மாதிரியான சில செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்னுடைய பேச்சை தொடங்குவதற்கு முன்பாக இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து 2-3 குழந்தைகளை எல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க. இவங்க 2 பேர் போட்டிக்கு, ரேகா மணி எல்லாம் இங்கே யாராவது இருக்கீங்க? அந்த 2-3 பேரை பார்த்தேன் நான். ஆமாம். இப்போ நான் 2-3 வினாக்கள் கேட்கிறேன். அந்த வினாக்கள் அங்கே இருக்கான சரி, 2-3 வினாக்கள் கேட்கிறேன். அந்த வினாக்களுக்கு உங்களை யாராவது எழுந்து விடை சொல்லணும். உட்கார்ந்துட்டு யாரும் பேசக்கூடாது, கூட்டமாக பேசக்கூடாது. இதற்கு நான் விடை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருத்தர் எழுந்திருக்கணும். எழுந்திருக்கிறவங்க மட்டும்தான் விடை சொல்லணும். சரியா? தொண்டு அப்படின்னு நாம் இப்ப சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு இலக்கியத்துல ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் என்ன? இப்ப நாம இங்க தொண்டுன்னு சொல்றோம். இதை தமிழ் இலக்கியத்துல வேற ஒரு பொருளில், வேற ஒரு பெயரில் அழைத்தார்கள். அப்படி அழைக்கப்பட்ட அந்த சொல் பெயர் என்ன? யாருக்கு தெரியும்? முதல்ல மாணவர்கள், அப்புறம் ஆசிரியர்கள், அப்புறம் மணிரேகா. முதல்ல மாணவர்கள் சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? தொண்டு அப்படின்னு இப்ப சொல்றோம். இந்த சொல்லுக்கு சங்க இலக்கியம் அல்லது முற்கால இலக்கியத்துல வேற ஒரு பெயர் தெரியுமா? என்னது? சேவை. கைதட்டுங்க. ஆனா அந்த அந்த சொல்லு கொடை சொல்லலாம், ஆனா அது இல்லை. சொல்லு வேற. ஏப்பா இந்த மாதிரி எந்திரிச்சு சொல்லும்போது கைதட்டுங்கப்பா. என்ன நீங்க உங்களோட இருக்கிறவங்க எந்திரிச்சு எல்லாரும் உட்கார்ந்து கேட்கும் போது உங்களுக்கு பேசிட்டு போது நல்லா இருக்கும். ஆனா தனியா ஒருத்தர் எந்திரிச்சு ஏதாவது ஒன்று பேசும்போது கைதட்டுங்க. ஏன்னா நான் கை உயர்த்துறதுக்கு, கை எழுந்திருக்கிறதுக்கு, அதை சொல்றதுக்குங்கிறதுக்கே
ஒரு உணர்வு வேணும். அந்த உணர்வோடு இருக்காங்க. சொல்லு. பணிவிடை. பணிவிடையா? உட்கார். அறம். சரி. வேற வேற இல்லையா? ஆசிரியர்கள் யாராவது சொல்லுங்க. இப்ப நாம தொண்டு அப்படின்னு தலைப்பு நான் பேச வந்திருக்கேன். இந்த தொண்டுங்கிற சொல்ல முற்காலத்துல என்ன பெயரில் அழைத்தார்கள்? இலக்கியத்துல என்ன பெயர்? தொண்டு என்று இப்ப நாம சொல்றோம்ல, இப்ப நான் பேச போறேன். எது தொண்டுன்னு நான் பேச போறேன். இந்த தொண்டுங்கிற சொல்லை இலக்கியத்தில் என்ன சொல்? அம்மா சொல்லுங்க. உதவி செய்தல். பரவாயில்ல. இது ஒரே ஒரு சொல்லா, ஒரு சொல்லா. அகம் அறப்பணி. சரி, நன்றி. அடுத்தது. இப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்து உங்களுக்கு ஒரு வினா கேட்கிறேன். திருக்குறள்ல ஒரு அதிகாரத்தின் பெயர் இருக்கிறது. தொண்டு என்கிற சொல்லுக்கு திருக்குறள் இங்க ஒரு அதிகாரத்தினுடைய பெயர் இருக்கிறது. என்ன? ரேகாமணி. இப்ப சொல்லுங்க. ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லியாச்சு. ஆசிரியர் ஒருத்தர் சொல்லிட்டாங்க. இப்ப ரேகாமணி. ஒப்புரவு. ஒப்புரவு அறிதல் ஒரு அதிகாரம். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. உங்கள நாளைக்கு யாராவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த தேர்வுக்கோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி அதுல 4வது 3வது 2வது குழு அந்த மாதிரி தேர்வு எழுதும் போது இதெல்லாம் இன்றியமையாதது. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு பயன்படும். தொண்டு என்று நாம் இப்போது அழைக்கக்கூடிய சொல்லுக்கு முற்காலத்தில் இலக்கியத்தில் திருவள்ளுவர் குறிப்பாக ஒரு அதிகாரத்திற்கு ஒப்புரவு அறிதல் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஒப்புரவு என்பதுதான் தொண்டு. இன்றைக்கு சட்டம்னு சொல்லுகிறோம். நேற்றைக்கு என்ன சொல்லு? சங்க இலக்கியத்துல ஆணை. ஆணையிடுதல் அதான் சட்டம். இன்றைக்கு அவை. இன்றைக்கு அரங்கம் அப்படின்னு சொல்றோம், சங்கம்னு சொல்றோம், அரங்கம்னு சொல்றோம். அன்றைக்கு என்ன பேரு? அவை. இந்த மாதிரி இன்றைக்கு ஒரு சொல் இருக்கிறது, ஆனால் அன்றைக்கு ஒரு சொல் இருந்தது. அந்த சொற்கள் மிக உயர்ந்த சொற்கள். அதை நாம் வழக்காற்றில் பலருடைய பண்பாடுகளினுடைய தாக்கத்தில் சிதைவடைந்து இன்றைக்கு சில ஆங்கில சொற்களுக்கு சமஸ்கிருத சொற்களுக்கு நாம மொழிபெயர்ப்பு செய்கிறோம். அதனுடைய விளைவாக சொற்கள் மாறிவிட்டன. நீர்வீழ்ச்சின்னு சொல்லுகிறோம். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன? தமிழ்ல சரியான பேர் என்ன? அருவி. அருவிதான் தனித்தமிழ் சொல். பால் சேர்ப்பதற்கான ஒரு மாற்று சொல்லாக மொழிபெயர்த்து பால் மேலிருந்து கீழே விழுகிறது, அதனால் நீர் வீழ்ச்சி என்று நாம் மாற்றிக்கொண்டோம். அப்ப அருவி அறுத்து கொண்டு வருவது, நீர் அறுத்து கொண்டு விழுகிற இடம் என்று அதற்கு பெயர். இப்படி இப்போது நான் தொண்டு என்பதை பற்றி பேச இருக்கிறேன். எது தொண்டு என்பது வினா. தொண்டுனா என்ன? எதெல்லாம் தொண்டு? யாராவது ஒரு 5 பேர் இருந்துச்சு இதெல்லாம் தொண்டு தனித்தனியா சொல்லணும். இந்த பொதுவா சொல்லக்கூடாது, பொதுவெல்லாம் சொல்லக்கூடாது. தொண்டு இது செய்தா தொண்டு. நீங்க என்ன தொண்டு செய்ய முடியும்? யாராவது சொல்லுங்க. இதுதான் தொண்டு சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. ஸ்ரீநாத் சொல்லுங்க. பேச்சு போட்டிக்கு மட்டும் வர சொல்லு. நீ வரலையா? அவன் என்ன? அவன் கராத்தே
அதுதான் சொன்னேன், பொதுவாக சொல்லக்கூடாது. நம்மளால முடிஞ்சதே ஏதோ செய்யறதுன்னு சொல்லக்கூடாது. இது தொண்டு, இது ஒன்று செய்யறேன், இது ஒரு தொண்டு. சொல்லுங்க பார்ப்போம். என்ன செயல்? ஒரே ஒரு செயல் சொல்லு, பொதுவாக சொல்லக்கூடாது. உட்கார், நீ எந்திரிச்சு சொல்ல நினைத்ததே ஒரு பாராட்டு. மற்றவங்கிட்ட பாராட்டி கைதட்டல் வாங்கணும் தம்பி, அதுக்காவது எந்திரிச்சு பாரு. சொல்லி பழகுங்கப்பா. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், அதை பற்றியே கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு என்ன உணர்வு வருதோ அந்த உணர்வு வெளிப்படுத்துங்க. ஒரே ஒரு கொண்டு சொல்லு. என்ன செய்வ? ஒரே ஒரு செயல் மட்டும் சொல்லு. உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க, படிச்சு கடிதத்தை படிச்சு காமிக்கிறது ஒரு தொண்டு. தெரியுமா? சத்தமா சொல்லு. சாப்பிட்டே இல்லையா காலையில? இந்த இடுப்பு சின்னதா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு இட்லி சாப்பிட்டெல்லாம் வரக்கூடாது. அதனால இடுப்பு சின்னதாக இருக்கும். நல்லா சாப்பிடணும் காலையில. பசங்க எல்லாரும் பாருங்க, இப்படி கொள்ளையா இருக்கீங்க. சொல்லு, சத்தம் போட்டு சொல்லு. சரி சரி சொல்லு. பொதுவா சொல்லக்கூடாது. என்ன செய்வ? நீ செய்தா என்ன செய்வ? அது சொல்லு. சரி உட்காரு. உனக்கே சாப்பாடு உங்க அப்பா அம்மா போடணும், நீ என்ன செய்வ? இல்ல கண்ணா, நீ ஒரு தொண்டு, உன்னால என்ன முடியும்? நீ செல்வம்ல. பரவாயில்ல தம்பி, தம்பி இப்ப அவர் பண்ற தொண்டுதான்ப்பா. இப்ப அந்த தம்பி பண்ண வந்ததே தொண்டுதான். இப்ப பாருங்க, கொடை, ஈகை, அறம், இது எல்லாமே இருக்கிறது. இது எல்லாம் ஒவ்வொரு செயல். ஆனால் வள்ளல் தன்மை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. வள்ளல் தன்மை அப்படின்பதும் தொண்டும் ஒன்றுதானா? இல்லை. நல்ல வேறுபாடு தெரிஞ்சுக்க. சரியா? யாரிடத்தில் செல்வம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தங்களுக்கு போக மீதி வைத்திருக்கக்கூடிய பணத்தை, செல்வத்தை யாராவது வந்து கேட்டால் அவர்களுக்கு கொடுத்தால் அதற்கு பெயர் வள்ளல் தன்மை. ஒரு மன்னனிடத்தில் புலவர்கள் சென்று இறைஞ்சி கேட்டால் அவன் கொடுப்பது கொடை. இல்லை, எனக்கு கொடுங்கள் என்று கேட்டால் ஈதல், அதற்கு ஈகை. ஈகை, கொடை, வள்ளல் தன்மை, இதுக்கெல்லாம் பேரு அறம், பொது சொல். இதே அறத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு, இன்னொரு பொருள் உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அறம்னு சொன்னதுனால நான் சொல்றேன். அறம் ரெண்டு பொருள். பொது பொருள் இப்படியாக கொடுப்பது. இன்னொன்று அறம் என்றால் ஒரு திருக்குறள் சொல்லுங்க. அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் திருக்குறளா? ஒரு திருக்குறள் அறம்ங்கிற சொல்ல பயன்படுத்தி சரியான பொருள் சொல்லணும். சொல்லுங்க. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்தில் மாசு இல்லாமல், குற்றமில்லாமல் நீக்குவதற்கு பெயர் அறம்.
அப்ப அறம்னா என்னது? எந்த குற்றத்தையும் குறையையும் நம்மிலிருந்து நீக்கிக் கொள்வதற்கு பெயர் அறம். ஈதல் அறம், கொடை அறம், அடுத்தவர்களுக்காக செய்வது அறம். இது ஒரு பக்கம் ஒரு பொருள். முற்றிலுமாக எதெல்லாம் தவறோ, எதெல்லாம் குற்றமோ, எது எல்லாம் ஆகாதோ, எது உலகத்திற்கு நன்மை தராதோ அந்த தீமைகளை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு பெயர் அறம். அறுத்தல் அறம், நீக்கிக் கொள்வது அறம். சரி, இதையும் மனசுல வச்சுக்கங்க. இப்போது தொண்டு என்ற செயலுக்கு வரணும். இந்த தொண்டு செய்தார்கள் என்பதை காட்டுவதற்காகவே தமிழ்ல ஒரு இலக்கியம் இருக்கிறது. அந்த இலக்கியத்துக்கு பெயர் என்ன? தொண்டு செய்தார்கள். உங்களுக்கு பாடத்திட்டத்திலேயே இருக்கும். தமிழ்ல உங்க பாடத்திட்டத்துல இந்த பாடம் இருக்கும். ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு 6ஆம் வகுப்பு மேல 7ஆம் வகுப்பு மேல ஒரு சின்ன பாடம் இருக்கும். அந்த பொது இலக்கியத்துக்கு பேர் என்ன? தொண்டு அப்படிங்கிற சொல்லே பயன்படும். கண்ணா, இங்க இங்க பாருங்க. எங்க பாக்குறீங்க நீங்க ரெண்டு பேரும்? அங்க பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு. அந்த இலக்கியத்துக்கு பேர் என்ன? பெரிய புராணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாடத்திட்டத்தில் இருக்கா? திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்துக்கு என்ன பேரு? திருத்தொண்டர் புராணம். அதுல தொண்டுன்னு ஒரு சொல் இருக்கு. அவர்கள் தொண்டர்கள், 63 தொண்டர்கள் திருத்தொண்டர்கள். கேட்கல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு. எங்களுக்கு தெரியாத உங்களுக்கு என்ன தெரியுது? சரி, அவர்கள் அதை தொண்டு திருத்தொண்டு ரெண்டுக்கு என்ன வேறுபாடுனா, திரு என்றால் இறை வழிபாடு, அல்லது திரு என்றால் இறைவன். இறைவனுக்கோ இறைவனுடைய அடியவர்களுக்கோ செய்வது திருத்தொண்டு. இப்போது நான் பேசுவது, நாம் தெரிந்து கொள்ள இருப்பது தொண்டு. அப்ப தொண்டு என்றால் என்னன்னா, நடைமுறையில் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ, நமக்கு என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளை கொண்டு பலருக்கும் பயன்படுமாறு, கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாமவே செய்வதுதான் தொண்டு. என்னிடத்துல இருக்கணும், அடுத்தவங்களுக்கு அது தேவைப்படுகிறது நம்மளே நினைக்கணும், அப்புறம் போய் நாமளே செய்யணும். அதுக்கு பேர் தொண்டு. இப்ப நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. வந்துட்டு இருக்கும் போது பார்வை இல்லாத ஒருவர் வரார். அவர் பாதையினுடைய அந்த பக்கத்தில் இருக்கார். அவர் இந்த பக்கம் வரணும்னு முயற்சி பண்றார். வண்டிகள் வருதா, குறுக்க ஏதாவது ஊர்திகள் போகுதா, இதெல்லாம் பார்க்கிறார். அவருக்கு கண்ணு தெரியல. இப்ப அந்த பாதையை கடக்கணும், நாமவே போய் கேட்கணும், என்னையா அந்த பக்கம் போகணுமா? அப்ப நான் கொண்டு போய் விடுறேன் வாங்க. அவங்க கையை பிடித்து அழைத்து கொண்டு பாதையை கடத்தி கொண்டு வந்து விட்டால் அதுக்கு பேர் தொண்டு. இது எல்லாருமே செய்யலாம். பார்வை இல்லாத ஒருவரை அவர் செல்லுகிற இடத்தில் கொண்டு போய் சேர்த்தல் ஒரு தொண்டு. உன்னிடத்துல ஒரு 2-3 எழுதுகோள் இருக்கிறது, பென்சில் பேனா. எதேச்சியா உன்னுடைய நண்பன் அல்லது உனக்கு தெரிந்தவன், உனக்கு தெரியாத வகுப்பில் இருக்கக்கூடியவன் தேர்வு எழுத வரும்போது எழுதுகோளை மறந்து விட்டான். அப்போது என் இடத்துல 3 இருக்கிறது தான், நீ ஒன்று வைத்துக் கொண்டு இந்த தேர்வு எழுது. அதுக்கு பேர் தொண்டு. உன்னிடத்துல 2 குவளையில தண்ணி இருக்கு. பாட்டிலுங்கிற தமிழ் சொல் இல்லைல்ல, அதுக்கு என்ன தமிழ்ல? குவளை. அந்த மாதிரி 2 குவளையில தண்ணீர் இருந்தா அந்த பையன் யாராவது பெண்ணோ பையனோ, என்னோட வகுப்பு தெரிந்தவர்களோ தெரியவில்லையோ, இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு தண்ணீர் தவிக்கிறது. உடனே அந்த தண்ணீரை எடுத்து குவளை கொடுத்தா அவன் குடிப்பான். இதுக்கு பேர் தொண்டு. பள்ளிக்கூடத்துக்குள்ள வரீங்க,
எல்லா இடத்துலையும் குப்பையா இருக்கு. குப்பை இருக்கக்கூடாது, தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருவது ஒரு கல்வி சாலை. ஆகவே ஒரு பள்ளியோ கல்லூரியோ பொது இடங்களுக்கோ போகும்போது 10,000 பேர் நடப்பாங்க, யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க. பாதையிலேயே இருக்கும் அந்த குப்பை. அந்த குப்பையை எடுத்து ஓரமாக போட்டால் அதுக்கு பேர் தொண்டு. மிக எளிதானது தொண்டு. அதைத்தான் சொல்ல வரேன். உன்னிடத்தில் செல்வம் இருக்க வேண்டும் என்பதில்லை, உன்னிடத்தில் பெரும்பொருள் இருக்க வேண்டும் என்பது இல்லை. உன்னுடைய மனம் இடம் தர வேண்டும், உன்னுடைய உள்ளத்தில் அது இருக்க வேண்டும், உணர்ச்சி எழ வேண்டும், அந்த உணர்வு எழ வேண்டும். அதுக்கு பேர் தான் தொண்டு. ஐயோ என்னால் செய்ய முடியவில்லையே என்று வருந்துகிற உள்ளமாக உன்னிடத்தில் இருந்தால் அதற்கு பெயரும் தொண்டுதான். முற்காலத்துல தொண்டுகள் செய்ததாக வரலாறு சொல்லும். பல பேரிடத்துல கோடிக்கணக்கான செல்வங்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் அந்த செல்வங்களை வைத்துக் கொண்டு தாங்கள் மட்டுமே பட்டறிந்து கொண்டு செலவு செய்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு இல்லாமல் ஊரில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைகளை எல்லாம் பார்க்கிறார்கள். ஒருத்தர் தன்னுடைய வீட்டுல பெரிய வீடு, அதுல ஒரு கிணறு தோண்டியிருக்கார். அவர் வீட்டுல தோண்டின கிணறு தொண்டு இல்லை. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கிணறு இல்லை, தண்ணீர் இல்லை. ஆகவே தன்னுடைய காசை செலவு பண்ணி ஊர்ல இருக்கிறவங்களுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொது கிணறு தோண்டி கொடுத்தார். அப்படி தோண்டி கொடுத்தால் அதுக்கு பேர் தொண்டு. குளம் வெட்டினார்கள், பொது கிணறு எடுத்தார்கள். தண்ணீர் குடிப்பது பாருங்க, நம்ம நல்ல நீங்க மாணவர்கள் இந்த பருவத்தில் தெரிஞ்சுங்க, கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒரே ஒரு சொல் மாதிரி இருக்கும். அந்த ஒரே ஒரு பொருளை பல சொற்கள் நமக்கு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாமே ஒரு பொருளானா இல்லை. இப்ப பாருங்க, நான் சொல்றேன், இது எல்லாம் ஒண்ணுதானா நீங்க சொல்லுங்க. கிணறு, ஊருணி, குளம், ஏரி, இது எல்லாமே என்ன இருக்கக்கூடிய இடம்? தண்ணீர் இருக்கக்கூடிய இடம். அப்ப ஏன் இவ்வளவு பேர் அதுக்கு? ஏன் பேரு? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனதே அப்படின்னு தொல்காப்பியத்துல ஒரு சூத்திரம். ஒவ்வொரு சொல்லும் உருவாகி விட்டதுன்னா அந்த உருவாவதற்கு காரணம் ஒன்று இருக்கும். அந்த பொருள்ல தான் அது விளங்கும். ஊர் உண்பதற்காக தோண்டப்பட்ட இடம் ஊருணி, ஊர் உன் நீர். நல்லா தெரிஞ்சுங்க. இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு தேர்வுக்கு வராம இருக்கலாம். நாளைக்கு நீங்க பல பேர் இந்த தேர்வுகளை எழுதணும். அப்போது இதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஊரெல்லாம் சேர்ந்து உண்பதற்காக தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிற இடம் அது ஊருணி, நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அது எந்த அதிகாரத்தில் வரும்னா ஒப்புரவு அதிகாரத்தில் வரும். ஊருணி, ஏரி, ஏன் அந்த பேர் ஏரின்னு சொல்றாங்க. ஏரி, ஏரி அந்த பேர் எதுக்காக? இப்ப ஊர் உன் நீர் இருக்கிற இடம் ஊருணி, ஏரி ஏன் பேர் வந்தது? என்ன? நல்ல தம்பி கை தட்டுங்க. ஏன்னா இது ஊர் பக்கத்துல இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏர் உழுது உழவு தொழில் செய்வதற்காக நீர் பாய்ச்சக்கூடிய தண்ணீர் இருக்க இடம் ஏரி. குளம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. என்னது சொல்லு? குளிக்கிறதுக்கான இடம் குளம். ரைட்டுங்க, கை தட்டுங்கப்பா. சரியா சொல்றப்பா. தெரிஞ்சோ தெரியாம சொல்லிட்டான். அது சரியானதுதான் பொருள் அப்படின்னு தெரியும். சரி, குளம்ங்கிறது குளிக்கிறதுக்கான இடம். குட்டைன்னு சொல்றாங்க. என்னது? குட்டையா இருக்குங்கிறதுக்காக இல்ல, குட்டை சொல்லுங்க. நீங்க கலந்துக்கு நான் 3 மணி நேரம் பேசிட்டு போறதுல பயன் கிடையாது. அது சில இலக்கியங்கள் பேசும்போது பேசலாம்.
சொல்லு, யார் அது மாடு குடிக்கிற இடம்? விலங்குகள், பறவைகள் இவையெல்லாம் சேர்ந்து குளிக்கவோ குடிக்கவோ செய்கிற இடத்துக்கு பேர் குட்டை. கைதட்டு. நான் யாரையுமே பெரிய கூட்டத்தில் கைதட்டுவேன்னு சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல நீங்க கைதட்டி பாராட்டணும். நீங்க சும்மா இருக்கீங்க, அவன் சொல்றான் ஒண்ணு, அவன் தப்பா சொல்றானா சரியா சொல்றானா அப்புறம். ஆனா அவன் சொல்றான் இல்ல, அந்த உணர்வுக்கு நீங்க கைதட்டுங்க. அப்புறம் சரியா சொன்னா இன்னொரு தடவை கைதட்டுங்க. அவன் சரியா சொல்லியிருக்கான். ஊர் உண்பதற்காக தோண்டப்பட்ட இடம் ஊருணி. அந்த தண்ணீர்ல யாரும் அசுத்தம் செய்ய மாட்டாங்க, அங்க குளிக்க மாட்டாங்க, அந்த தண்ணியை வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஊர் உண்பதற்காக அவர் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊருணியில எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு தெரியும், அவன் துணி அதுக்குள்ள போட்டானா அத்தனை பேர் சேர்த்துக்குவாங்க. ஒரு குடமோ வாளியோ எடுத்துட்டு போறோம், அந்த தண்ணியை கொண்டு வருவோம், அதை காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணீரை உண்ணலாம். இன்னும் சில இடங்கள்ல இன்னும் தூய்மையா இருக்கும். அந்த ஊருணியை சுற்றியும் மருந்து மரங்கள், செடிகள், கொடிகள் வச்சிருப்பாங்க. அந்த தண்ணீர் எல்லாமே அந்த மருந்து தன்மை இருக்கும். ஆகவே அந்த வடிகட்டணும் கூட அவசியம் இருக்காது. ஆகவே அந்த தண்ணீரை அப்படியே கொண்டு வந்து குடிப்பாங்க, ஊர் உண்பதற்காக. அது மட்டும் இல்ல, அந்த தண்ணியில வீட்டில் கொண்டு போய் சோறு சமைப்பாங்க. ஆகவே குடிப்பதற்கோ சோறு சமைப்பதற்கோ பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஊருணி. இந்த ஊருணிய சில பேர் தாங்களாகவே முன்வந்து ஊருக்காக செய்வார்கள். இதுக்கு பேர் தொண்டு. இதுக்கு பேர் தொண்டு. சரி, இப்ப நாங்க வந்து காசு இல்ல, நாங்க தோண்ட முடியாது காசு கொடுத்து அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நீங்க அங்க தொண்டு செய்யணும். நீங்களும் இறங்கி அந்த பணியில ஈடுபட்டா அதுக்கு பேர் தொண்டு. சரி, இப்போ ஊருணி, ஏரி, குளம், குட்டை இது எல்லாம் ஊருக்காக தோண்டப்படுவது. இதுக்கு தொண்டு. இப்ப இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நீங்கெல்லாம் சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? சரி, பொது இடத்துல இன்னைக்கு வந்து மிதிவண்டி இருக்கு, இயந்திரங்கள், மோட்டார் வண்டிகள் இருக்கு, மல்லுந்து கார்கள் இருக்கு, பொருளுந்து வேன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆகவே நாம் ஒரு பொருளை கொண்டு போவதற்கு இதெல்லாம் பயன்படும். அந்த காலத்துல இதை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு மாட்டு வண்டியே இல்லைன்னு வைக்கும். ஒத்தையடி பாதையில் நடந்து போகணும். என்ன பண்ணுவேன்? கையில தூக்கிட்டு போவீங்க. எவ்வளவு நேரம் தூக்கிட்டு போவீங்க? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எடுத்துட்டு போவீங்க. தூக்க முடியாம வலிக்குது உடம்பு, என்ன பண்ணுவீங்க? மரம் இருந்தா தானே. பொது இடத்துல மரம் இல்லாத இடத்துல நாளை இந்த மரங்களை நட்டு வைப்போம்னு நட்டு வைச்சா அதுக்கு பேர் தொண்டு. தொண்டு. இப்படித்தான் ஊரினுடைய பொது இடங்களில் அரச மரம், ஆலமரம் என்று பாதுகாப்பாக பொது இடத்தில் மரத்தை வைத்து அந்த மரத்தை பாதுகாத்து அதை வைப்பார்கள். இது நிழல் தரும். ஆனா நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிற பொருள் உங்களுக்கு பளுவை தூக்க முடியாமல் இருக்கும் போது அந்த பொருளை கீழே வைத்து தூக்க முடியாது, மேல வைக்கணும். அதுக்காக மக்கள், அதாவது தொண்டு செய்கிறவங்க ஒண்ணு செய்தாங்க. அதுக்கு பேர் என்ன? சுமைதாங்கி. ஐயா சொன்னாரு, சுமைதாங்கி. சுமைதாங்கி 2 பெரிய கல், 4 கல்களை வச்சு அது மேல, நீங்க சித்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க அந்த பகுதி, அதனால பெரிய பாறைய இந்த 4 பாறைக்கு அந்த 2 பாறைக்கு மேல எடுத்து வைப்பாங்க. அதனால பொருள் தூக்கிட்டு வரவங்க தூக்க முடியாம சுமையா இருந்தா அதை உடனே அது மேல வச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் அந்த மணல் நேரத்துல கீழே வைப்பாங்க. நிழல் தாங்கி அவங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு திரும்ப அதை தூக்கி தலையில வச்சுட்டு நடப்பாங்க.
சொல்லும்போது அந்த காலத்தில் அது சுமை தாங்கி ஒரு தொண்டு. இது மாதிரி இன்றைக்கும் சில நிறுவனங்கள் இருக்கிறது. யாருக்கு தெரியும்? தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. விளம்பரம் பார்த்திருப்பீங்க. என்னது? ஒரு பாப்பா சொன்னா, ஒரு தம்பி சொன்னா, எங்க வீட்டில் வயதானவர் இருக்காங்க, அவருக்காக படிக்கிறதுக்கு நான் படிச்சு கொடுப்பேன், எழுத சொன்னார் எழுதி கொடுப்பேன். இந்த மாதிரி பொது பணியை செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. என்னென்ன தொண்டு நிறுவனங்கள்? சோசியல் சர்வீஸ்ங்கிறது என்னது? தமிழ்ல சொல்லு. சமூக சேவை தமிழ் தானா? சமூக சேவைங்கிறது தமிழ் தானா? அதுக்கு என்ன பேரு? பிரெய்லி. இப்ப நீ என்ன பண்ணுவ? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு தொண்டு செய்யணும். என்ன பண்ணுவ? அந்த தம்பி சொன்னதை கேட்குறீங்களா? நீங்களா பேசிட்டு கூடாது. அந்த தம்பி ஒரு சொன்னான், கண் பார்வை இல்லாத ஒரு மாணவன் பிரெய்லி எழுத்துக்களை கொண்டு படிக்கிறான். இப்ப நீங்க ஒரு இடத்துல தொண்டு செய்யணும். என்ன பண்ணுவீங்க? அப்படி பல நிறுவனங்கள் இருக்க. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், மாணவராக இருக்கக்கூடிய நீங்கள் அது தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப டக்கர் பாபா வித்யாலயம் ஒண்ணு இருக்கு, தேனாம்பேட்டை. என்ன சொல்லு சொல்லு, எந்திரிச்சு சொல்லு, எந்திரிச்சு சொல்லு. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். அது சரி, நல்லதான். பாருங்க, உங்களோட படிக்கக்கூடிய அது 2 பயன் தரும். என்னன்னு சொல்றேன். இப்ப நீங்க 8ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. பார்வை எதுவா இருக்கட்டும், நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களோட கண் தெரியாத 2-3 குழந்தைங்க படிக்கிறாங்க. அல்லது உங்களோட மட்டும் இல்ல, உங்களை சார்ந்து இருக்கிறவங்க, உங்க பள்ளிக்கு வீட்டை சுற்றி இருக்கிறவங்கள 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கண் தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பிரெய்லி லெட்டர்ஸ், அவங்க அந்த மாதிரி புள்ளி புள்ளி வச்சு ஓட்ட போட்டு அவங்களுக்கு இருக்கும். அவங்க அதை தொட்டாங்கன்னாவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், படிச்சுருவாங்க. இந்த கா எழுத்து, ஆ எழுத்து, கசடர அவங்க படிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பிரெய்லி லெட்டர்ஸ் வச்சுட்டு அவங்க படிக்கிறாங்க. பிரெய்லி லெட்டர்ஸ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு காசு வாங்கினா தான் அந்த பிரெய்லி லெட்டர்ஸ் கற்றுக்க போக முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்ப பார்வையும் இல்லை, காசும் இல்லை. இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? காசு கொடுக்கறது இல்லை, நீங்க போய் படிக்கணும். நல்லா தெரியுங்க. இப்பவும் பல இடங்கள்ல இந்த மாதிரி தொண்டுகள் நடக்கின்றன. பல ஆசிரியர்கள், பல மாணவர்கள் பகுதி நேரமாக அந்த மாதிரி பொது இடங்களுக்கு போய் 10-20 மாணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க என்ன பாடம் படிக்கிறாங்களோ அந்த பாட புத்தகத்தை வாங்கி, அவங்க பிரெய்லி வச்சிருக்காங்களா இல்லைங்கிறது இல்லை, வாங்கி நீங்க படிக்கிறீங்க. 8ஆம் வகுப்புல ஆங்கில புத்தகமோ தமிழ் புத்தகமோ கையில் இருக்கும். அவங்களுக்கு நீங்க படிப்பீங்க. படிப்பதனால் 2-3 பயன்கள் விளையும். என்ன விளையும்? ஒரு தொண்டு வீணாவதில்லைங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு தொண்டை செய்துட்டா அது வீணா போகாது. 8ஆம் வகுப்பு படிக்கிற பையனுடைய பாட புத்தகத்தை நீங்க படிக்கிறீங்க. நீங்க 7ஆம் வகுப்பு தான் படிக்கிறீங்க. அல்லது 10ஆம் வகுப்பு படிக்கிற தேர்வு எழுதுற மாணவனுக்கு நீங்க போய் படிக்கிறீங்க. நீங்க 8ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் பயன்? 10ஆம் வகுப்புல இருக்கிற பாடத்தை நீங்க 8ஆம் வகுப்புலயே தெரிஞ்சுக்குவீங்க. புரியுதா உங்களுக்கு? 10ஆம் வகுப்பு பாடத்தை நீங்க போய் படிக்கிறீங்க. நீங்க படிப்பது 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு. அவங்களுக்கும் நீங்க சொல்லித்தரீங்க அல்லது படிச்சு காமிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களாகவும் படித்துக் கொள்கிறீர்கள். தொண்டு என்பது நாம செய்கிறோம், ஆனால் அதனுடைய விளைவு பல மடங்கு பெருகும். எப்பவுமே தொண்டினுடைய விளைவு பல மடங்குகள் பெருகும். முதியோர் இல்லங்கள் இன்னைக்கு இருக்கு.
தொண்டு நிறுவனங்கள்ல முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள். அனாதை இல்லங்கள்னா அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, அல்லது பெரியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு உற்றார் உறவினர் யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்க தனியா இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் அனாதை இல்லங்கள். முதியோர் இல்லங்கள் வேறு, அனாதை இல்லங்கள் வேறு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளோடு உங்களை இணைத்துக் கொள்வது தொண்டு. தொண்டுன்னு நான் பேசிட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு போவதனால் பயனில்லை. பள்ளி மாணவர்கள் நீங்கள் இந்த தொண்டு என்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, தொண்டை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக எடுத்து செய்வதற்கு முன்வர வேண்டும். உடலால் செய்யலாம், உணர்வால் செய்யலாம், உடல் உறுப்புகளால் செய்யலாம், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவால் செய்யலாம். தெரியாத ஒரு பொருளை பற்றி தெரிந்து வைத்திருக்கிற நீங்கள் தெரியாதவர்களுக்கு சொன்னால் அது பல மடங்கு அதிகமாகும். இதுல சரஸ்வதி அம்மா ஆசிரியை பற்றி குறிப்பு சொன்னீங்க. அத உங்களுடைய ஆசிரியர் மணி அவர்கள் கூட திரும்ப நினைவுபடுத்தினார். சரஸ்வதி பூஜை என்னைக்கோ தான் வருது, சரஸ்வதி கோயில் என்னைக்க எப்போதான் கூப்பிடுறோம். இந்த அம்மா வர்றது நாள்தோறும் சரஸ்வதி வழிபாடு மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வுல எழுதி இருக்கிறதா சொன்னாங்க. அது யாரா வேணா இருக்கும். கல்வி என்பது கொடுத்தாலும் குறைவுபடாது, வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, சொல்லத்தான் இயலாது, சொன்னாலும் குறைவுபடாது. இதெல்லாம் கல்வியினுடைய சிறப்பு. ஆகவே படித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் எழுத கையில்லாதவர்களுக்கு, கண்ணில்லாதவர்கள் தேர்வு எழுத முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பல்கலைக்கழகத்திலேயோ மற்ற இடங்கள்லயோ அவர்களுக்கு ஒரு உதவியாளர் வைத்துக் கொள்ளலாம் சொல்லுவாங்க. நான் படிக்கிற காலத்துல மாணவர்கள் அப்படி நிறைய பேர் படிச்சாங்க. அவங்களுக்காக தேர்வு எழுதுறதுக்கு எங்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த பாடம் தெரியும். அவன் வினா சொல்லுவான், உடனே நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விடையை எழுதிடுவோம். அப்படி அனுமதிக்க மாட்டாங்க. எழுத தெரிஞ்சிருக்கணும். ஆனா அதே சமயத்துல அவங்க அந்த பாடத்தை படிக்காதவங்களா இருக்கணும். அவங்களைத்தான் உதவியாளராக இருப்பாங்க. அப்ப பார்வை இல்லாதவர்களுக்கு உதவியாளராக போய் நாம் தொண்டு செய்யலாம், அவர்களுக்கு எழுதி கொடுக்கலாம். இப்ப நான் பாருங்க, நீங்க 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா செய்யும் தெரியும், படிப்பீங்க, எழுதுவீங்க. ஒருத்தர் BA படிக்கிறார், அவருக்கு பார்வை இல்லை, அவர் தேர்வு எழுதணும். அப்ப நீங்க அவருக்கு உதவியாளராக வரேன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டா அந்த பதிவிடத்திலிருந்து உங்களை கூப்பிடுவாங்க. அவர் BA எழுதுறாரு தேர்வு, அவர் சொல்ல சொல்ல நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அங்க போய் உட்கார்ந்து அவங்களுக்கு எழுதி தரணும். எழுதுறவங்களுக்கு ஒரு தொகை தருவாங்க. அவங்க எழுதிட்டு போறாங்களே, அவங்களுக்காக ஒரு உதவி தொகை தருவாங்க. அந்த உதவி தொகையும் வாங்கி நீங்க அவருக்கே கொடுக்கலாம், அல்லது அவர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி தரலாம். இதெல்லாம் தொண்டு. இதெல்லாம் மிக எளிதாக நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு. இந்த தொண்டினால் கேடு வருமா என்றால் கேடு வரும். ஆனால் அது நல்ல கேடாக வரும் என்று ஒப்புரவறிதலின் கடைசி குறள். நான் ஒரு தொண்டு செய்கிறேன், அந்த தொண்டினால் தீமை வருமானா? தீமை வரும், ஆனால் நன்மை தரும் தீமையாக இருக்கும் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஆகவே செய்யப்படுவது தொண்டு என்று ஆன பிறகு இதுக்காக நாம போய் செல்வத்தை சேர்க்கணும்னு இல்லை, அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி தரணும்னு இல்லை. நான் என்ன செய்கிறேனோ அதையே உனக்கும் செய்கிறேன், உனக்கும் சேர்த்து செய்கிறேன். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேலம் கள்ளக்குறிச்சி பக்கத்திலிருந்து தேர்வு எழுதப்படுகிறான் ஒரு பையன். அந்த பையனுக்கு 2 காலும் இல்லை. அவனும் நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கான், அவனோட 2-3 மாணவர்களும் தேர்வுக்கு வந்திருக்காங்க. அது படி ஏறி மேல கொண்டு போய் அந்த பையன் இருக்கணும், அங்க போய் அந்த நேர்முக தேர்வு சந்திக்கணும். பேருந்தை விட்டு இறங்கின உடனே
அவனுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் அந்த தேர்வுக்காக வந்திருக்கான், நேர்முக தேர்வுக்கு. உடனே கிடுகிடுன்னு ஓடுனா அந்த பையனை கையில தூக்கிட்டான். நேரம் அவன் கொண்டு போய் அவன் விட்டுட்டு அவன் வெளியில வந்து காத்திருந்தான். இதுக்கு பேர் தொண்டு. அவன் பள்ளி மாணவன், இவனும் நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கான், அவனும் நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கான். அவனால் 2 காலும் இல்லை, அவனால் ஏற முடியாது. நானும் தேர்வுக்குத்தான் வந்திருக்கிறேன், அவனும் தேர்வுக்குத்தான் வந்திருக்கிறான். என்னால் அவனை தூக்கி கொண்டு போக முடியும், ஆகவே நான் தூக்கி கொண்டு போய் விடுகிறேன். இந்த உணர்வுக்கு பெயர் தொண்டு, தொண்டு உணர்வு. ஆகவே இந்த தொண்டு உணர்வு, தொண்டு என்பது செய்வதற்கு பெருசா நம்மிடத்தில் இல்லாத பொருளை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன தெரியுமோ அந்த செயலை வைத்துக் கொண்டு, என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அந்த பொருளை வைத்துக் கொண்டு, எனக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அந்த அறிவை வைத்துக் கொண்டு அடுத்தவனுக்கு அறிவு சொல்வது, அடுத்தவனுக்கு கொடுப்பது, அடுத்தவனுக்காக ஒன்று செய்வது, இவையெல்லாம் தொண்டில் அடங்கும். நீங்களும் செய்யலாம். பொது நலன் கருதி செய்யப்படுகிற எல்லாம் தொண்டு. தூய்மையாக வைத்துக் கொள்வது, பள்ளி கல்லூரிகளை மட்டுமல்ல, பொது இடங்களில் தூய்மையாக இருப்பது, அது தொண்டு. ஆற்றுல, குளத்துல, குட்டையில போய் குளித்த பிறகு சில ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள் என்ற காரணத்திற்காக இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, இங்க பாருங்க, நான் வந்து ஈரோடு பக்கத்துல இருந்து வர்றேங்க. அங்க கூடுதுறை பவானி முக்கூடல் கலக்கிற இடம், அந்த பவானி கோயில். அந்த கோயிலுடைய ஆற்றுல 3 இடங்கள், காவிரி வந்து சேரும், பவானி ஆறு வந்து சேரும், இன்னொரு சிற்றாறு, 3 வந்து சேரும். அதுக்கு முக்கூடல்னு பேரு. முக்கூடல்னு ஒரு இடம் இருக்கு, அது வேற. இது முக்கூடல், அந்த பவானி ஆறுக்கு. அந்த இடத்துல போய் நீங்க குளிச்சுட்டு உங்க ஜாதகப்படி நீங்க என்ன துணி போட்டு போய் குளிக்கிறீங்களோ அந்த துணியை அங்கேயே போட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எங்க போடுறதுன்னு தெரியாது. குளிப்பாங்க, ஒரு துண்டு எடுத்து துடைப்பாங்க, தாங்கள் கட்டி இருக்கிற உடுத்தி கொண்டு போயிருக்கிற உடைய கட்டி தண்ணீர்லயே போட்டு வந்துருவாங்க. இது செய்யக்கூடாது. அவன் ஜோதிடர் என்ன சொல்லான்னா, நீ போட்டுட்டு போயிருக்கிற உடைய திருப்பி எடுத்து வரக்கூடாது, அவ்வளவுதான். அப்படி என்ன பண்ணணும், குளிச்சு முடிச்ச பிறகு அந்த துணியை அந்த தண்ணீர்ல நனைச்சு துவைச்சு காய போட்டு வந்தா இல்லாத ஒருவன் அதை பயன்படுத்திக் கொள்வான். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த தண்ணீருக்குள்ள போட்டு வரக்கூடாது. இந்த தண்ணீருக்குள் போட்டு வந்த உடைகளை, துணிகளை அப்படியே நைந்து போய் சேராத மாதிரி குளிக்க போகிறவனை கொண்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு உயிரை நாம செய்யக்கூடிய செயலின் காரணமாக இன்னொருவருக்கு துன்பம் வரக்கூடாது, உயிரை எடுக்கக்கூடாது. அவனையும் காப்பாற்றணும், அந்த தண்ணீரையும் காப்பாற்றணும், உனக்கு நீயே காப்பாற்றிக் கொள்ளணும். இந்த 3 செயலும் அந்த தொண்டின் வழியாக நிகழும். ஆகவே என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொது இடத்தில் அறியாமை காரணமாக, மூடத்தனம் காரணமாக பல பேர் செய்யக்கூடிய செயல்கள் பலருக்கு தீங்கை விளைவிக்கும். அப்படி தீங்கு விளைவிக்காமல் அதை சரியாக செய்வதற்கு பெயர் தொண்டு. அறிவால் செய்யலாம், உடலால் செய்யலாம், உணர்வால் செய்யலாம். இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். திடீர்னு போக்குவரத்துல ஒரு அபாயம் ஏற்படுகிறது. ஒரு வண்டி மோதிடுச்சு, காயம் ஏற்பட்டுச்சு, அவனுடைய உடம்புல இருந்து குருதி போயிட்டே இருக்கு. மருத்துவர் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் குருதி கொடுத்தால் இவனை காப்பாற்றலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கேட்பாங்க? அவ்வளவுதான், பிளட் டொனேஷன், குருதி கொடை. அந்த குருதி கொடை நடக்கும் போது இப்ப எத்தனை பேர் இதுல குருதி கொடை செய்திருக்கீங்க? 15 வயதுக்கு மேற்பட்டவங்க செய்யலாம். நீங்க சின்ன பசங்க, அதனால செய்திருக்க வாய்ப்பு இல்லை. குருதி கொடை, இரத்த தானம். குருதி கொடைங்கிறது தமிழ், இரத்த தானம்ங்கிறது சமஸ்கிருதம் கலந்தது. ரத்தம் தானம் ரெண்டுமே தமிழ் இல்லை. பிளட் டொனேஷன் ஆங்கிலம். அது 3 மொழி தெரிஞ்சுக்கங்க. இந்த 3 மொழியும் தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி. அதனால குருதியை கொடையாக கொடுப்பது. இப்ப நான் 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய உடம்பை மருத்துவமனைக்கு எழுதி வைத்து விட்டேன்.
நான் இறந்த பிறகு என்னுடைய உடம்பை எரிக்க வேண்டியதில்லை, என்னுடைய உடம்பை புதைக்க வேண்டியதில்லை. என் உடலை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து விட வேண்டும். அவர்கள் மருத்துவர்களால் பயிற்சி பெற வருகிறவர்களுக்கு என்னுடைய உடம்பை அறுத்து என்னுடைய பாகங்களை அவர்கள் பார்க்கலாம். என்னுடைய கண்கள் இன்னொருவனுக்கு பயன்படும், என்னுடைய நுரையீரல் ஒருவனுக்கு பயன்படும், என்னுடைய இதயம் ஒருவனுக்கு பயன்படும், என்னுடைய சிறுநீரகம் ஒருவனுக்கு பயன்படும், ஒருவனுக்கு என்னுடைய இறைப்பை பயன்படும். இப்படி உடலாலும் நீங்கள் தொண்டு செய்யலாம், குருதியாலும் தொண்டு செய்யலாம். ரத்தம் இல்லாதவங்களுக்கு பணம் நிறைய கொடுத்து மருத்துவமனையில சிகிச்சை பார்க்க முடியாது, மருத்துவம் பார்க்க முடியாது. அப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, யாராவது 2 பேரை ரத்தம் கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க முடியும். நான் ஒரு 3-4 முறை ரத்தம் கொடுத்தவன். நான் தேசிய மாணவர் படை, உங்களுக்கு என்சிசி கிடையாதுல்ல, ரெட் கிராஸ் கிடையாதுல்ல. இப்ப ரெட் கிராஸ், என்சிசி இதெல்லாம் நான் இருந்தேன். அதனால எங்களுக்கு அதுல ஒரு பகுதி எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இதெல்லாம் அதனாலதான் மணியோ ரேகா இல்லை இவங்கள அவங்க முதல்வர் அவர்களோ பேச சொன்னா நிறைய பேசுவாங்க, என்னோட சிறப்பாக பேசுவாங்க. ஆனா இதுல கொஞ்சம் பட்டறிவு எனக்கு அதிகம்ங்கிறதுனால என்னை கூப்பிட்டுருக்காங்க. அதனால தொண்டு எது என்று கேட்டால், என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது. உடலால் கொடுக்கலாம், உள்ளத்தால் கொடுக்கலாம், உணர்வால் கொடுக்கலாம், அறிவால் கொடுக்கலாம். இதனால் கேடு விளையுமா என்றால் கேடு விளையாது. ஒருவேளை கேடு விளைந்தாலும் அது நல்ல கேடாக அமையும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் தொண்டு செய்வதற்கு பழகுவோம். தொண்டு வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருப்போம். அது மிக எளிதானது. ஆகவே அந்த தொண்டினை நாம் மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்கிற உணர்வை ஏற்படுத்துவதற்காக இலக்கிய கூடலும் இந்த பள்ளியும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இன்னொரு அமைப்பு ஹம்சத்வனியும் என்றெல்லாம் இந்த அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து தொண்டு எது என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக என்னை வரவழைத்திருந்தார்கள். ஆகவே ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கும் அளவிற்கு, உள்வாங்கிக் கொள்ளும் அளவிற்கு, தெரிந்து கொள்ளும் அளவிற்கு, அறிந்து கொள்ளும் அளவிற்கு சொல்லியிருப்பேன் என்ற நம்பிக்கையோடு நாம் நாளை முதல், ஏன் அடுத்த பொழுது முதலே தொண்டு செய்வதற்கு கற்றுக்கொள்வோம். வாழ்நாள் முழுவதும் தொண்டை செய்து நாமும் பயனடைவோம், குமுகாயத்துக்கும் பயனை செய்வோம். சமுதாயம்ங்கிறது தமிழ் சொல் இல்லை, குமுகாயம் மானுடம் என்பதுதான் தமிழ் சொல். ஆகவே நீங்கள் சில புதிய சொற்களையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள், மொழிபெயர்ப்பு சொற்களையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள், இந்த தலைப்பில் வரக்கூடிய பொறுமையையும் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நல்ல வாய்ப்பினை வழங்கி இந்த அமைப்புகளுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். எது தொண்டு, தொண்டினை எந்த வகையிலெல்லாம் செய்யலாம் என மிக சிறப்பாக உங்களுக்கு புரியும் விதமாக மாணவ பருவத்திற்கு, மாணவ செல்வங்களுக்கு என்ன தேவை என்பதை மிக சிறப்பானதொரு உரையாக வழங்கிய வழக்கறிஞர் திரு பால ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கு உங்களின் கரவொலியின் மூலமாக நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்வேன். நிறைய புதிய புதிய சொற்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? நிறைய ஐயா கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. உங்களுக்கும் வாழ்த்துகள். சிறப்பாக பேசிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்போ உமன்ஸ் டே செலிப்ரேஷன் முன்னாடி உமன்ஸ் டே காம்படிஷன்ஸ் டீச்சர்ஸ் இடையில் நடந்தது. அதில் வின் பண்ணவங்களுக்கு இப்போ ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொடுக்குறேன். மேடம் முன்னாடி டீச்சர்ஸ் கேம்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருப்பா? ஷெரின் சித்தாராவா? வாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது 9th ஸ்டாண்டர்ட். எவ்வளோ அழகாக போயிருக்காங்க. நல்லா கைதட்டுமா? அடுத்ததா 2வது பேருக்கு சரண்யா இல்லை துளசி மேடம்.
கொடுக்குறோம் சார் நாங்கள். முத்துலட்சுமி மிஸ், மேரிக் கவர்னர் லட்சுமி மிஸ், சுலேகா, எல்லா ஸ்டூடெண்ட் வாங்க. மகாலட்சுமி இந்த டீச்சர் வந்தவங்க வாங்கம்மா. நல்ல பணிகளை நாள்தோறும் செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று கூட சல்யூட் மதர் அப்படின்னு தாய்மைக்கு வணக்கம்னு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நாடே போற்றக்கூடிய வகையில் நடத்திய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணனுடைய உரிமையாளர் திரு முரளி அவர்களுக்கு உங்கள் பலமான கவலையோட நன்றியை சொல்லணும். தொடர்ந்து அவர்களுடைய சேவை தொடர்ந்து செய்யணும். நம்ம பள்ளியினுடைய அகாடமிக் அட்வைசர் பானு மேடம் அவர்களுக்கு நினைவு பேசும் நடந்தால் நமது பள்ளியினுடைய சிறப்பு விருதுகளாக வருகின்ற வழக்கறிஞர் பாலசீனிவாசன் ஐயா அவர்களை அன்போடு கொண்டு. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.